இந்த வாட்டி நாங்க ஊருக்கு போயிருந்தபோது, மாடு கன்னு போட்டு 2 மாசம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அது பால் கறந்துட்டு இருந்தாங்க. இந்த பால் கறந்து அவங்க வந்து கம்பெனிங்களுக்கு குடுப்பேன்ட்டு சொன்னாங்க. மார்னிங்கே வந்து குடுத்துடணும். அப்பதான் அவங்க வந்து எடை போட்டு வாங்கிப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பால் கறந்துருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருந்தது. ஏன்னா நேர்ல நான் இப்ப தான் பார்க்குறேன். ப இந்த மாரி பால் கறக்கிறது. இதுவரைக்கும் டிவில, மூவிஸ்ல அந்த மாரி தான் நம்ம பார்த்துருக்கோம். நேர்ல பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. அது மாடும் எதுவும் பண்ணாம, அசையாம அப்படியே நின்னுட்டு இருந்தது. நான் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "என்னம்மா ட்ரை பண்றியா? வரியா?" அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் புடிச்சு இழுத்து பார்த்தேன். ஆனா நான் ஸ்டார்ட்டிங்ல நெனச்சேன் புடிச்சு இழுத்தோனே வந்துரும் அப்படின்ட்டு. ஆனா நான் புடிச்சு இழுக்கிறேன் வரவே இல்ல. எவ்வளோதான் இழுத்தாலும் வரவே இல்ல. அவங்களும் சொல்லிக் குடுத்தாங்க, "நல்லா ஃபோர்ஸா புடிச்சு இழும்மா அப்பதான் வரும்" அப்படின்ட்டு. நானும் ட்ரை பண்ணேன். நல்லா என்னோட முழு ஃபோர்ஸ போட்டு இழுத்தேன். சும்மா பேருக்குன்ட்டு லைட்டா வந்துச்சு. அதுவே எனக்கு ஹேப்பியா இருந்தது. செகண்ட் டைம் அகைன் நான் ஒரே ஒரு தடவ ட்ரை பண்றேன்னு சொன்னேன். "சரி வா ட்ரை பண்ணு" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னோட முழு ஃபோர்ஸையும் புடிச்சு இழுத்தேன். அதுக்கப்புறம் லைட்டா ஓரளவுக்கு வர ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா ரொம்பவே கஷ்டமா இருந்ததுங்க. பால் கறக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அத நான் இப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.